தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழில் ஆடி சிறப்பு விழா. முதல் தமிழ் பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினராக ஈழத்தமிழர் உமா குமரன் சத்திய பிரமாணம். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம், சுகாதார அமைச்சு அனுப்பிய கடிதம் வைத்தியர் அர்ஜுனா. வைத்தியர் அர்ஜுனா விடுதியை விட்டு வெளியேறாவுடன் தொழிற்சங்க போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம், மருத்துவர்கள் எச்சரிக்கை. குடிநீருக்காக அல்லற்படும் கிளிநொச்சி கல்லாறு கிராம மக்கள். முள்ளிவாய்க்காலில் வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தவர்களை கொன்றது சர்வதேச போர் விதியா? சபா குகதாஸ் கேள்வி. மலையக மக்களுக்கு நிரந்தர காணி வீட்டு உரிமைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம், ஜனாதிபதி உறுதி. எனக்கு கௌரவம் தான் முக்கியம், அமைச்சு பதவியையும் ராஜினாமா செய்ய தயார், வந்துள்ள அறிவிப்பு. யாழில் வெளிநாட்டு விசா மோசடி, பல்கலைக்கழக அலுவலர் கைது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி, நிதி ராஜாங்க அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தேர்தல் ஆணைக்குழுவுடனான ஐக்கிய தேசிய கட்சியின் சந்திப்பு, சந்தேகம் வெளியிடும் சதி தரப்பு. உலக பாரம்பரிய சின்னமாக மகாவம்சம் பிரகடனம். கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு பிணை, நீதிமன்றம் அறிவிப்பு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஜனாதிபதி கல்வி புலைமை பரிசில் திட்டம் ஆரம்பம். தொடர்பது விரிவான செய்திகள். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆடிப்பிறப்பு நாளை தமிழர் பண்பாட்டின் திருநாளாக நேற்றைய தினம் அராலி வடக்கு குளனையூரில் கொண்டாடியது. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் தலைமையில் நடைபெற்ற இவ்வாடிப்பிறப்பு விழா குளனையூர் கலைவாணி சனசமூக நிலையம், கலைவாணி விளையாட்டுக் கழகம் ஆகியவற்றின் அனுசரணையுடன் ஞான வைரவர் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. பிரதம விருந்தினராக கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் முதல்வரும் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தின் பொதுச் செயலாளருமான லலீசன் கலந்து கொண்டிருந்தார். இவர்களோடு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன், பொருளாளர் கேதீஸ்வரநாதன், கலை இலக்கிய அணியின் துணை செயலாளர் சரவணன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். குறித்து இந்த நிகழ்வானது கலைவாணி சனசமூக நிலையத்தின் தலைவர் மதுசீலனின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகி கலைவாணி விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் சாத்விகனின் நன்றியுரையுடன் நிறைவு கண்டது. மாணவர்களின் ஆற்றுகையில் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன. அனைவருக்கும் ஆடிக்கோளும் கொழுக்கட்டையும் பரிமாறப்பட்டதோடு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. தமிழர்களுக்கே உரித்தான ஒரு பண்பாட்டு அடையாளமான ஆடிப்பிறப்பும் அது சார்ந்த கொண்டாட்டங்களும் தற்போது அருகி வரும் நிலையில் மீளவும் அதனை வெகுசனமயப்படுத்தும் நோக்கில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆண்டுதோறும் கிராம மட்டத்தில் பொதுமக்களுடன் இணைந்து ஆடிப்பிறப்பை சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அர்ஜுனாவின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று இடம்பெற்றது. நேற்று நான் போவதாக இருக்கவில்லை அந்த மீட்டிங்குக்கு. அது காலமை 10 மணி அப்படி நடந்தது. 11 மணி வரை என்னுடைய சுகாதார அமைச்சில் இருக்கிற அதிகாரிகள் எங்கே நிற்கிறீர்கள் வரவும் என்று சொல்லியிருந்தால் அந்த டைம் நான் போலீஸில் அந்த நடந்த இதுக்குரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருந்தபடியால் போயிருந்தேன். 11 ஹால் போது நான் போகும்போது அது அவர்கள் ஏற்கனவே அவருடைய ப்ரெசன்டேஷன் முதலே தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அடிப்படையில் அவர்களுடைய ப்ரெசன்டேஷனை செய்து கொண்டிருந்தார்கள். எத்தனை வைத்தியசாலை இருக்கிறது, என்னென்ன தேவை என்னென்ன என்று காய்த்திருந்தார்கள். அதுக்கு பிறகு எங்களுடைய புகழ்பூத்த அரசியல்வாதிகள் அதிலே தங்களுடைய கருத்தை தெரிவித்து கொண்டார்கள். அப்போதுதான் அவதானித்தேன், அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அதிலே கருத்து தெரிவித்து கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சி நிரல் மக்களுக்கு எதிரானதாக இருந்தது. அதாவது மக்களுடைய அபிப்பிராயம் கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 மக்கள் கடையடைப்பு போராட்டங்களை செய்து சாவச்சேரி வைத்தியசாலையை மறுபடியும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் என்று அவர்கள் கஷ்டப்பட்டு கதைக்கும்போது அங்கே அரசியல்வாதிகள் நான் எதிர்பார்த்தேன் அந்த விடயத்தை மக்கள் பிரதிநிதிகளாக கதைப்பார்கள் என்று. ஆனால் அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் அங்கே கதைத்த 5-6 அரசியல்வாதிகளில் கிட்டத்தட்ட 90-95% சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை இருப்பதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. 1-2 பேர் கதைத்தார்கள். அவர்கள் கதைத்த விடயம் கூட நிகழ்ச்சி நிரலுக்குள்ளேயே கொஞ்சம் எட்டி பார்ப்பது போன்ற ஒரு இது மட்டும்தான் இருந்தது. அதாவது வைத்தியசாலையின் பழைய கதைகளை கதைத்தார்கள். இப்போது நடக்கிற பிரச்சனையை கதைக்கவில்லை. அங்கே ஒரு பொதுமகன் எழும்பி கதைக்கும் போது அவரை அரெஸ்ட் பண்ணியதை நான் கண்டேன். நான் அவர்கள் வர சொன்னதால் முதலாவதாக வெளியில் நின்றேன். அதாவது நான் உள்ளுக்குள் போக விரும்பவில்லை, கதிரைகளில் கூட இருக்கவில்லை, வெளியில் நின்றேன். அதன் பிறகு ஒரு வெளியில் இருந்த கதிரையில் இருந்தேன்.
அதன் பிறகு நான் பார்த்தேன் அது வந்து ஒரு கண்துடைப்பு. அதில் நான் ஒரு கண்துடைப்பு நிகழ்ச்சி நிரலுக்குள்ள நான் அகப்பட்டு கூடாண்டால் நான் முதலாவது வலிக்கிட்டு வெளியால் வந்து விட்டேன். அதன் பிறகு எனக்கு அழைப்பு வந்தது. அமைச்சரும் எங்களுடைய வடக்குமான அதிகாரிகளும் வந்து தேநீர் அருந்துவதற்காக இருக்கிறார்கள், உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கரியை பெறவும் உண்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் சாவச்சேரி வந்து விட்டேன், நான் இங்கே இருந்து திருப்பி வர டிலே ஆகும், அதால் வரவில்லை என்று. அதுக்கு பிறகு நீங்கள் அமைச்சர் மன்னாருக்கு போகிறார், நீங்கள் மன்னாரில் போய் கதைக்கிறீர்களா, உங்களுடைய பிரச்சனையை சொல்லுகிறீர்களா என்றால் அப்போ நான் சொன்னேன், எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அப்படி அமைச்சர் வந்து எங்களுடைய பொதுமக்கள் பிரதிநிதி என்று சொல்கிற நாங்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சாவச்சேரி வைத்தியசாலை என்ற ஒரு வைத்தியசாலை இல்லை என்று சொன்ன பிறகு அப்படி பொறுத்துப்பட கதைத்தால் பிறகு நான் தனியொருவனால் அதில் போய் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் வந்து எனக்கு எதிராகவே திருப்பப்படும். அதனால் நான் அதில் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. இன்று எனக்கு கடிதம் வந்திருக்கிறது, நேற்றையான் திகதியிட்டு கடிதம் வந்திருக்கிறது. திரும்பவும் ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, மறுபடியும் சுகாதார அமைச்சுக்கு வரவுமாறு. அதனால் இன்று நான் பயணிப்பதாக இருக்கிறேன். வடக்கிலே மீண்டும் மாற ஐடியாவா அல்லது கொழும்பிலே சென்னகாமன் லெவல் கொண்ட ஐடியாவா அல்லது லண்டனுக்கு போகிறீர்கள்? அப்படியும் சில கதை வருது, லண்டனுக்கு போகிறீர்கள் கதை வருது. உங்களுடைய ஐடியா என்ன வேறு? அந்த சமரியை சொல்லிட்டு சொல்கிறேன்னா, நான் 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து முதல் 20 நாட்கள் வந்து என்னுடைய 20 நாட்களிலே வைத்தியசாலைக்கு செய்ய வேண்டிய சகல விதத்தையும் நான் செய்துவிட்டேன். OPD2ஐ மாற்றிவிட்டேன், ஜெனரல் சோட்டை மாற்றிவிட்டேன், தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சகல வேலைகளையும் செய்துவிட்டேன். அதனுடைய அறுவடையைத்தான் இப்போ ஜென்ரேட்டர் கொண்டு வைத்து கூட இன்னும் அவர்கள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணவில்லை. இன்னொரு 6 மாதம் ஒரு வருடத்துக்குள் இவர்கள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் 5ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ஒரு வெள்ளிக்கிழமை அன்று தான் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணினார்கள். அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, இன்னொரு 6 மாதம் அல்லது ஒரு வருடம் தருகிறேன், அதுக்குள் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு 3 நாள் செய்ததை தங்களால் செய்யக்கூடியமாறு. முதலாவது. 2வது, ஜெனரல் ஸ்போர்ட்டை சொன்னார்கள் 3வது மாடியிலிருந்து குவித்து விடுவார்கள் என்று. இப்போதும் கூட அதே 3ஆம் மாடியில் தான் இருக்கிறது. அப்போ இப்போது குவித்தால் வைத்தியர் ரஜீவ் அவர்கள் பொருட்படுத்திக் கொள்வாரா என்றே கேட்டுக்கொள்ளுங்கள். சில வைத்தியர்கள் சொல்லியிருந்தார்கள் ஜென்ரேட்டர் இல்லை என்று சொல்லி தாங்கள் வந்து வேலை செய்ய முடியும். ஆனால் உண்மையான கவலை என்னென்றால் அதில் வேலை செய்த 4 வைத்தியர்களுக்கிட்ட இப்போ ரிசைன் பண்ணிட்டு நம்ம பண்ணுறதுக்குரிய கடிதங்களை கொடுத்துருக்கிறார்கள். என்றால் இந்த GMOA தொழிற்சங்கங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்கு வாங்குவோன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்தா மெண்ட ப்ரெஷராக கொடுத்ததால் மன அழுத்தங்கள் கொடுத்ததால் அவங்க வந்து ரிசைன் பண்ணுறது இருக்கிறார்கள். அதன் பிறகு நான் கொழும்புக்கு போய் கொழும்பின் போது நான் என்னுடைய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர எத்தனித்தார்கள், அது இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை. அப்போ அதன்போது எனக்கு சொன்னபடியே தாங்கள் வடக்குமானத்துக்கு வருகிறோம், தங்களுடைய பிரச்சனைகள் மக்களிடம் சொல்ல விடுங்கள்னு சொல்லு. ஆனால் வடக்குமான இதில் சுகாதார வடக்குமான சபை அந்த கட்டிடத்தில் வந்து அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஒரு பொதுமக்களையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதன் கூட உள்ளே அனுமதித்த ஒரு பொதுமகன் கதைக்கும் போது கூட அரெஸ்ட் பண்ணியிருந்தார்கள். அதிலேருந்து விளங்குகிறது இது ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல். அதாவது வந்து அங்கே உரையாற்றியது கூட ஒரு வைத்தியர், அங்கே கதைத்தது கூட குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியர்கள். எப்போது ஒரு விஷயத்தை குற்றம் சாட்டப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விடணும், அப்படித்தான் சொல்லுகிறது எங்களுடைய சட்டம். அப்போது தான் அந்த சாட்சியங்கள் பாதிக்கப்படும். இப்போது முழு சாட்சியங்களும் அளிக்கப்பட்டு புதிதாக எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்தே சட்டம் தோற்று போய்விட்டது. அதன் பிறகு கொழும்பு போயிட்டு வந்தது பிறகு நான் லீவு போட்டு போயினபடியால் நான் வந்தேன். அதில் டாக்டர் ரஜீவை வந்து நான் கதிரையிலிருந்து எழுப்பியது பிள்ளை என்ற சம்பந்தமான கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையான விஷயம் என்னென்றால் 16ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய கையில் கடிதம் கிடைக்கவில்லை. இப்போ நான் ரஜீவன் சொன்னேன், நான் திருப்பி வந்து நான் போனதுக்குரிய லீவை எழுதுகிறேன், அதோட ஏற்கனவே கடிதங்கள் வந்திருந்தது, அவை கடிதங்களை மினிட் பண்ணிவிட்டு நான் போகிறேன். ஒரு 20 நிமிடம் தாரங்கள் தான் கேட்டிருந்தேன். அதை பிள்ளையாக சில ஊடகங்கள் அவரை எழுப்பி விட்டேன்னு சொல்லி சில அரசியல்வாதிகளும் சொல்லியிருக்கிறார்கள் கதிரையில் எழுப்பினது பிள்ளை என்று. நான் எழுப்பும்போது ரஜீவர் அவர்கள் வந்து நான் எழுப்பினது பிள்ளை என்றால் எழும்பி இருக்கக்கூடாது. இதே நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் இன்னொருவர் இப்படி செய்திருந்தால் நான் கதிரையிலிருந்து எழும்பி இருக்க மாட்டேன். நான் சொல்லியிருப்பேன், இல்லை தாங்கள் சரியான கடிதம் கொடுப்பேன் வாருங்கள்னு சொல்லி. அப்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரஜீவனுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு இன்றைய காலம் கூட எனக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார்கள், உடனடியாக குவார்ட்டர்ஸை விடுமாறு. நேற்று நீதிமன்றத்தில் கதைக்கும் போது கூட அந்த குவார்ட்டர் சம்பந்தமான இதுகளை அவர்கள் சொல்லும்போது அதுக்கு மதிப்புக்குரிய நீதிவான் அதுக்குரிய அனுமதிக்கலை என்னை வெளியேற்றுமாறு. ஆனால் அடுத்த நாளே இவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவதாக தங்களுடைய, அதாவது நீதித்துறையை அவமதித்து தாங்கள் நீதித்துறை போட்ட கட்டளைக்கு மேலாக தாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடிதங்களை அனுப்பியிருப்பது நீதித்துறை கூட கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது GMOயால். அது இதுவரை காலமே நடந்தது. நீதித்துறை வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பல தடவைகள் நீங்கள் சட்டத்தை சட்ட ரீதியாக கேள்விக்குள்ளாக்கப்படுவது வேறு. ஆனால் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு பிறகும் நான் குவார்ட்டர்ஸில் இருக்கலாம் என்று சொன்னப்பட்ட பிறகும் கூட தாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை அடித்து தாங்கள் வைத்தியர் வெளியில் போகவில்லையானால் தாங்கள்
ஸ்ட்ரைக் செய்வோம் என்பது நாங்கள் என்னதான் செய்தாலும் கொலை செய்து பார்ப்போம். அதாவது அந்த 3 நாள் கூட 24 நோயாளர்கள் வந்து டயாலிசிஸ்க்கு வந்திருந்தார்கள். எல்லாரும் கிளிநொச்சி, பளை, முள்ளியவளை, மன்னார் போன்ற பகுதிகளில் வந்திருந்தார்கள். அப்போ அன்று வந்த 25 பேரில் ஒரு 15 பேர் பண வசதியை உடனடியாக செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அவர்கள் ஒரு தனியார் வைத்தியசாலையில் போய் கட்டாயம் டயாலிசிஸ் செய்திருப்பார்கள். அதாவது டயாலிசிஸ் எவ்ரி அதர் டே டயாலிசிஸ்ன்றது இன்றைக்கு டயாலிசிஸ் குருதி சுத்திரப்பு செய்தால் நாளண்டைக்கு செய்யணும், அல்லது நாளை செய்யாட்டி வித்தின் 8 hours ஒரு ஆள் செத்து போயிடுவார், கிட்னியில் வந்து கழிவுகள் தேங்கி. அப்போது எவ்ரி அதர் டயாலிசிஸ் நடக்கிற ஹாஸ்பிட்டலில் 3 நாள் நாங்கள் தொடர்ந்து ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணுவோமாக இருந்தால் அது சட்டம் தாண்டிய ஒரு அடிப்படை மனித உரிமை, அந்த 3 நோயாளர்களுடைய அடிப்படை மனித உரிமை ஒரு. ஆனால் இப்போ இங்கே எங்களுடைய இலங்கையை நாங்கள் பார்க்குறோம் என்றால் அப்படியான ஒரு விடயம் நடந்து கூட மிஸ்டர் கனகராஜ் கூட நான் அதை அறிவித்து கூட, அதை தவிர ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை. ஒருவர் எழுதி தருவார், அதுக்கு பிறகு தான் ஆக்ஷன் எடுப்போம் என்பது தான் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. அப்படியும் இருக்க மிஸ்டர் கனகராஜிடம் நான் வாக்குமூலம் கூட கொடுத்திருந்தேன். அது சம்பந்தமான ஒரு நடவடிக்கை எடுத்ததாக நான் அறியவில்லை, எடுத்திருத்தாரோ தெரியவில்லை. அந்த நிலைமையில் தான் மனித உரிமைகள் கூட இருக்கிறது. என்னுடைய மருந்தை வெட்டி, என்னுடைய தண்ணியை வெட்டி, ஓட்டரை எலக்ட்ரிசிட்டியை வெட்டி, கடைசியாக என்னுடைய மருந்தை எடுக்க விடக்கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை. வெளியே இல்லாட்டில் நாங்கள் மருந்து எடுக்க விட மாட்டோம்னு சொன்னார்கள். அது சம்பந்தமாக கூட இதுவரை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒரு விசாரணைகளையும் செய்யவில்லை என்பது எனக்கு மனக்கவலை. ஏனென்றால் மனிதம் செத்து 2009க்கு பிறகு மனிதம் செத்து இப்போது காலங்காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதுதான் ஸ்ரீலங்காவினுடைய மனித உரிமை நிலைமை. இங்கே நாங்கள் அடிவேண்டி களத்தில் வெட்டோடு மனித உரிமை ஆணைக்குழுவும் போகும்போது அவர்கள் சொல்வார்கள் லைனில் வாங்குவோண்டு. அந்த மாதிரியான ஒரு மனித உரிமை ஆணைக்குழுவில் தான் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் சரியான கவலையாக இருக்கிறது. கொழும்பில் நடந்த சந்திப்பில் என்னுடன் சொல்லப்பட்டது, மக்களை கூட்டி வாருங்கள், மக்கள் பிரதிநிதிகள் வேண்டாம், மக்களை கூட்டி வாங்கள், நாங்கள் பொதுமக்களோடு கதைக்கின்றோம் என்பது. ஆனால் இது உங்களுக்கே தெரியும், அந்த வடக்கினுடைய ஊழலும் தெற்கினுடைய ஊழல்கள் ஒன்றாக சேரும்போது அங்கே நிகழ்ச்சி நிரல்கள் தயாரிக்கப்படும். அந்த நிகழ்ச்சி நிரல்கள் வந்து ஒரு சினிமா பாங்கிலே அவர்கள் வருவார்கள், 2-3 பேச்சை செய்வார்கள், போவார்கள். அன்று கூட ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர் கேட்டார், தயவு செய்து வைத்தியசாலையை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் போய் பார்த்து விட்டு போகலாமான்னு கூட. அப்போது கூட சுகாதார அமைச்சர் ஏமாற்றப்பட்டு வேறொரு பாதையால் மன்னாருக்கு கொண்டு போகப்பட்டார். அதில் இருந்து நாங்கள் விளங்கணும், மக்களுடைய குரலை இவர்கள் கேட்பதற்கு ஒரு 15,000 20,000 மக்கள் வந்து ஒரு நாள் இரவில் ஒன்று கூடுகிறார்கள் என்றால் ஒன்றில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அதை பிரதிநிதிப்படுத்த வேண்டியிருக்க வேண்டும். அதை மக்கள் நம்பினார்கள், அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். அதன் பிறகும் ஒரு பிரதிநிதி கதைத்த போது நீங்கள் வாங்க அங்கே பார்க்கும்போது, ஆனால் அவர் கூட அது வரவில்லை. இது திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல். சாதாரணமாக ஒரு மிக பிரபல்யமான இம்யூனோகுளோபின் என்ற மருந்தை கூட நாங்கள், அதாவது பொதுமக்களுக்கு ஏற்றுகின்ற மருந்தை கூட நாங்கள் சூறை செய்த ஒரு அரசாங்கத்திலே இப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரல் நடப்பதென்று சாதாரணம். அது கோர்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறபோது அதை பற்றி நான் மேலதிக கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் அதனால் தான் அவர்களுக்கு பெயில் கிடைக்கவில்லை. அதே மாதிரி இப்போது கூட வடக்கு கிழக்கில் ஊழல்கள் வந்து மாட்டி இருக்கலாம். இவர்கள் மேலதிக நான் கூட ஜோதித்தேன், திலீபன் அண்ணா மாதிரி நான் நல்லூரில் போய் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பொதுமக்களுக்கு கொண்டு போவோம் என்று கூட யோசித்தேன். அந்தளவுக்கு மன விரக்தி அடைவதற்கு வந்து இவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் பொதுமக்களையும் பாதித்திருக்கிறது. பொதுமக்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அதுக்குரிய பாவம் இந்த அரசியல்வாதிகளிடம் தான் போய் சேரும். வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மத்திய சுகாதார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீள ஒப்படைக்கவில்லை. இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என தெரிவித்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் தாம் வலிந்து தொழிற்சங்க போராட்டத்தில் தள்ளப்படுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சமீப காலத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை தொடர்ந்து முன்னைய பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த 7ஆம் தேதி அன்று மத்திய சுகாதார அமைச்சினால் மத்திய சுகாதார அமைச்சுக்கு அளிக்கப்படுவதாக எழுத்து மூலம் தெரியப்படுத்தியும் அதனை அவர் ஏற்காமலும் புதிதாக நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியட்சகருக்கும் வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலையை தோற்றுவித்ததுடன் நோயாளருக்குரிய சேவையை வழங்குவதில் பல சிரமங்களை ஏற்படுத்தியிருந்தார்.
இதன் தொடர்ச்சியாக மற்ற வைத்தியர்களால் முறையாக திணைக்களத்திற்கு கட்டணம் செலுத்தி பாவித்து வந்து அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட வைத்தியசாலை தங்குமிட விடுதிகளை வற்புறுத்தி பெற்றுக் கொண்டதுடன் மட்டுமல்லாது அவர் வைத்தியசாலையின் ஊழியர் அல்லாத போதும் இதுவரை விடுதியை ஒப்படைக்க மறுத்து வருகின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரது சாவகச்சேரி கிளை நேற்றைய தினம் காலை 8 மணி தொடக்கம் தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்திருந்தும் பொதுமக்களின் நலன் கருதியும் மேலதிகாரிகளின் வாக்குறுதிகளையும் கருத்தில் கொண்டு தொழிற்சங்க போராட்டத்தை பிற்போட்டு வழமையான நோயாளர் சேவைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். மேலும் சுகாதார அமைச்சர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வியில் தற்போது வைத்திய அத்தியட்சகராக பொறுப்பேற்றுள்ள வைத்தியரே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் என தெளிவாக கூறியுள்ளமை எமக்கு மன வலிமையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வழமை போல் நோயாளர்களது சேவைகளை செவ்வரே இடையூறின்றி வழங்குவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை தோற்றுவித்துள்ளது. இருப்பினும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மத்திய சுகாதார அமைச்சிற்கு அளிக்கப்பட்டு சென்றுள்ள போதிலும் இன்று வரை வைத்தியர்களுக்குரிய வைத்தியசாலை தங்குமிட விடுதியை மீண்டும் ஒப்படைக்கவில்லை. இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா திணைக்கள முடிவுகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் உதாசீனப்படுத்தி மீண்டும் வைத்தியசாலைக்குள் உட்பிரவேசித்து வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு பங்கும் விளைவிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவாரானால் வைத்தியசாலை மற்றும் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் நலன் கருதி அங்கு அமைதியை பேணி சுமூகமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் எமது உறுப்பினரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் நாம் வலிந்து தொழிற்சங்க போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஒட்டுமொத்த சமூகத்தின் நலன் கருதியே நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிகளுக்குள் நாட்டில் 30,663 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 12 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களது மொத்த எண்ணிக்கை 7,119 காணப்படுகின்றது. மேலும் யாழ் மாவட்டத்திலிருந்து 4,004 டெங்கு நோயாளர்களும் கம்பகம் மாவட்டத்திலிருந்து 3,199 டெங்கு நோயாளர்களும் களுத்துறை மாவட்டத்திலிருந்து 1,690 டெங்கு நோயாளர்களும் கண்டி மாவட்டத்திலிருந்து 2,484 நோயாளர்களும் குருநாகல் மாவட்டத்திலிருந்து 1,321 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தற்போது நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்ற நிலையில் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் நீர்நிலைகளில் நீர் உவர் நீராக காணப்படுகின்ற நிலையில் குடிநீரை வழங்கும் பொருட்டு கரைச்சி பிரதேச சபையினால் பிரமந்த நாடு கல்லாறு குடிநீர் திட்டம் பிரமந்தன் பகுதியில் நீர்த்தாங்கி மூலம் கல்லாறு கிராமத்துக்கு நீரை வழங்கி வந்த நிலையில் குறித்த நீர் வழங்கல் பல நாட்களாக செயலிழந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக மக்கள் தூய்மையான குடிநீரை பணம் கொடுத்தே பெறுகின்றனர். தனியார் 1 லிட்டர் நீரை 4 ரூபாவுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். பிரதேச சபையும் இடையிடையே பவுசர் மூலம் நீரை விநியோகித்தாலும் குறித்த நீரை குடிக்க பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை மூலம் தமக்கு நிலையான நீர் விநியோகத்தை வழங்க உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர். கல்லாறு பகுதியில் வசித்து வரோம். எங்களோட கிராமத்தில் குடி தண்ணிக்கு பயங்கர கஷ்டம். கிணறுகள் இருந்தாலும் உப்பு தண்ணீர் தான். அதால் நாங்கள் குடி தண்ணியை காசுக்குத்தான் பெற்றுக்கொள்கிறோம். லிட்டர் 4 ரூபாய்க்கு வந்து அடிச்சுட்டு போயினோம். ஒன்றை விட ஒரு நாள் வந்து அடிப்பாங்க எங்களுக்கு. நாங்கள் 50 லிட்டர் தண்ணி எடுத்தால் அந்த 2 நாளைக்கு எங்களுக்கு செலவுக்கு சரியாக போயிடும். அதால் இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு தண்ணி வசதியை பெற்று தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கல்லாறு பிரதேசத்தில் இருக்கிறோம். தண்ணி ஒன்றை விட்ட நாளைக்கு தான் தண்ணி வரும். அந்த தண்ணி மடுக்க இல்லைன்னு சொன்னால் தண்ணி இல்லை. உப்பு தண்ணி குடிச்சு சில அதுகள் வருத்தத்துலேயும் கிடக்குது. என்ன செய்கிறோம்? மற்ற கடல் மீனவர் வந்து கடலுக்கு போனால் தான் எங்களுக்கு சீவியம். கடல் தண்ணி இல்லையான்னு இந்த கடல்லே மீன் இல்லையான்னு சொன்னால் கூலி வேலையை போனாலும் கூலி வேலையிலையும் தந்தா தான் சீவியம் எங்களுக்கு.
இதை விட என்ன செய்கிற நாங்கள்? இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கொன்றது சர்வதேச போர் விதியா என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அண்மையில் தென் மாகாணத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் இறுதி போர் பற்றிய விடயங்களில் உண்மைக்கு மாறான கருத்துக்களை முன்வைத்துள்ளார். சர்வதேச சட்ட விதிகளுக்கு அமைவாக தங்கள் ராணுவம் போரிட்டதாக கூறியுள்ளார். போர் நடைபெறும் போது சர்வதேச தொண்டு நிறுவனங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதுடன் சர்வதேச சட்டங்களில் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை வீசி அப்பாவி பொதுமக்களை கொன்றொழித்தவை, முல்லைத்தீவு சுதந்திரபுரத்துக்கு மக்களை செல்லுமாறு அறிவித்துவிட்டு வெள்ளை கொடியை பறக்கவிட்டு மரங்களுக்கு கீழ் கூடியிருந்த மக்களை விமான தாக்குதலில் கொன்றொழித்தவை, முள்ளிவாய்க்காலில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை சுட்டு படுகொலை செய்தமை, சரணடைந்த சகோதரி இசைப்பிரியாவை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி படுகொலை செய்தவை யாவும் சர்வதேச சட்ட விதிமுறையா? இறுதி போரில் 40,000 மக்கள் கொல்லப்பட்ட தகவல் போலியானது அப்படியென்றால் எலும்புக்கூடுகள் எங்கே என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார் சரத் பொன்சேகா. தருஷ்மன் அறிக்கை இறுதி போர்க்கள பார்வையின் பின்னரே வெளிவந்தது. அந்த அறிக்கையில் 40,000 மக்கள் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை வந்து 14 ஆண்டுகள் கடந்த பின் பித்தலாட்டம் விடும் பொன்சேகா ஏன் தருஷ்மன் அறிக்கையாளர்களிடம் பிள்ளையை சுட்டிக்காட்டவில்லை? முன்னாள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அம்மையார் இறுதி போர்க்களத்தை பார்வையிட வருகின்றார் என்றதும் முள்ளிவாய்க்காலில் குவிந்து கிடந்த படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களின் எச்சங்கள் எவ்வாறு மாயமாக மறைந்தன என அந்த காலப்பகுதியில் ஊடகங்களில் உண்மைகள் வெளிவந்துள்ளதாகவும் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்கள் வாழும் பிரதேசங்களை இனங்கண்டு அப்பகுதிகளை புதிய குடியேற்ற கிராமங்களாக சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. கிராமங்கள், நகரங்கள் மற்றும் பெருந்தோட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மக்களுக்கு நிரந்தர காணி மற்றும் வீட்டு உரிமைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அதற்கு தேவையான புரட்சிகர வேலை திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது தெரிவித்தார். அரசு பெருந்தோட்ட கம்பெனி மற்றும் உள்ளூர் பெருந்தோட்ட கம்பெனிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தோட்ட மக்கள் வாழ்கின்ற பகுதிகளை புதிய கிராமங்களாக சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வது மிகவும் முக்கியமான மற்றும் காலத்திற்கு உகந்த முன்மொழிவு என்பதனால் அனைத்து தரப்பினரின் கொள்கை ரீதியான உடன்பாடு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த பிரேரணையை நடைமுறைப்படுத்தும் போது தற்போது மலையகத்தில் வாழும் அனைத்து மக்களினதும் காணி உரிமையை உறுதிப்படுத்துவது இன்றியமையாதது என சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இது தொடர்பான பிரேரணையை ஜனாதிபதியிடம் கையளித்தார். கிராமங்கள், நகரங்கள் மற்றும் பெருந்தோட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மக்களுக்கு நிரந்தர காணி மற்றும் வீட்டு உரிமைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அதற்கு தேவையான புரட்சிகர வேலை திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இங்கு குறிப்பிட்டார். உள்ளூர் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் கலந்தாலோசித்து அவர்களின் கருத்துக்களை பெற்று அதற்கான சட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான், கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார், பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், பழனி திகாம்பரம், வடிவேல் சுரேஷ், வேலுகுமார், எம் ராமேஸ்வரன் மற்றும் எம் உதயகுமார் ஆகியோரும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் நாயக்கு, நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் ACM நஃபில், அரசு பெருந்தோட்ட மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுகத் ஜாலேகவ இவர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குழு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார்கள். கோமாகம பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை ஒரு வாரத்துக்குள் அகற்றாவிட்டால் கடும் தீர்மானம் எடுப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சர் பதவிகளை விடவும் கோமாகம மக்களின் கௌரவமே தமக்கு பெறுமதியானது என அவர் தெரிவித்துள்ளார். கோமாகம பிடிபெறும் பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலை திறப்புக்கு எதிராகவும் குடிநீர் நிலையங்களை திறக்க கோரி நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக கோமாகம நகரை அண்மித்த பகுதியில்
குடிநீர் நிலையங்களை ஆரம்பிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் ஹோமாகம பிரதேச செயலாளர் தன்னிச்சையாக செயற்பட்டுள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 47 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அலுவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ஏமாற்றப்பட்டவர்கள் வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து மோசடியில் ஈடுபட்ட இளம்பெண் ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த யுவதியை வழிநடத்திய பிரதான குற்றவாளியாக மேற்படி பல்கலைக்கழக ஊழியரை காணப்படுவதாக போலீசார் கூறியுள்ளனர். அந்த பெண் பல்வேறு நபர்களிடமிருந்து பெறப்பட்ட 6 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதியை தற்போது கைதாகியுள்ள சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் செலுத்தியமையும் போலீஸ் விசாரணைகளின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் விசேட குற்ற விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி தொடர்பான செயற்பாடுகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் மேற்கொள்ளப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பிட்டிய தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி தொடர்பில் ஆராயும் குழுவின் அறிக்கை ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதன்படி ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சில அனுமதிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிகமாக மின்சார வாகனங்களை கொண்டு வருவதில் கவனம் செலுத்தி வருகின்றோம் என்றும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி சந்தேகம் வெளியிட்டுள்ளது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் அதன் தவிசாளரும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுடன் நடாத்திய கலந்துரையாடல் தொடர்பில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசுநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒரே அமைச்சரவையை சேர்ந்த இருவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் குறிப்பிடத்தக்க முதல் நிகழ்வாக அமையும் என திசுநாயக்க குறிப்பிட்டார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பை மையப்படுத்தி இந்த கருத்தை மயந்த திசுநாயக்க வெளியிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றின் முக்கிய ஆதாரமான மகாவம்ச சரித்திரம் அடங்கிய புத்தகங்களின் தொகுப்பு உலக பாரம்பரிய சின்னமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது நேற்றைய தினம் யுனெஸ்கோ பணிப்பாளர் நாயகம் ஒற்றை அசுல்லேவினால் வெளியிடப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழக நூலக சேகரிப்பில் காணப்படும் மகாவம்ச சரித்திரம் அடங்கிய புத்தகங்களின் தொகுப்பை யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மகாவம்ச சரித்திரம் அடங்கிய புத்தகங்களின் தொகுப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்ததற்கான சான்றிதழ் ஒற்றை அசுலேவினால் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் GH பீரிஸிடம் கையளிக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு பிரதம விருந்தினராக யுனெஸ்கோவின் தலைமை இயக்குனர் ஒற்றை அசுலே கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்ததை குறிக்கும் வகையில் ஒற்றை அசுலேவுக்கு நினைவு சின்னம் ஒன்றும் துணைவேந்தர் MD லாமன்சாவினால் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கலகுடாத்தை ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இனங்களுக்கிடையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஞானாசார தேரர் கைது செய்யப்பட்டு 7 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை அண்மையில் இலங்கையில் சிங்கள பௌத்த தேசியத்திற்காக கலகொடை அத்தே ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுப்பியதாகவும் அவரை பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் என பிரதான மத குருக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவுக்கேற்ப ஜனாதிபதி நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஜனாதிபதி கல்வி புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமகேஸ்வரன் தலைமையில் இன்றைய தினம் காலை 9 மணிக்கு புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக ராஜாங்க அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான காதர் மஸ்தான் கலந்து சிறப்பித்திருந்தார். இந்நிகழ்வில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உரையாடுவது காணொலி வாயிலாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு கல்வி வலயத்திற்குட்பட்ட 472 மாணவர்களும் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட 450 மாணவர்களுக்கும் மொத்தமாக 922 மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டது.
மேலும் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களில் உயர்தரமானவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 6,000 ரூபாய் வீதமும், தரம் 1 முதல் 11 வரையான மாணவர்களுக்கு 3,000 ரூபாயும் என 24 மாதங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்விலே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், மேலதிக அரசாங்க அதிபர் நிர்வாகம், மேலதிக அரசாங்க அதிபர் காணி, பிரதேச செயலாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர்கள், திட்டமிடல் பணிப்பாளர், அதிபர்கள், ஆசிரியர்கள், பிரதேச செயலாளர்கள், அபிவிருத்தி லொத்தர் சபையின் பிரதிமுக அமையாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், பெற்றோர்கள் என பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.